ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் செலஸ்டன். நம்ம சேனலில் ஃப்ரீ சில்க் த்ரெட் பேங்கிள் அண்ட் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கான கிளாஸில் நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு நம்ம எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு எப்பயும் போல் நம்ம த்ரெட் ரேப் பண்ணிடணும். ரேப் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ஸ்டோன் லேஸ் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணணும். அவ்வளோதான் இன்றைக்கான கிளாஸு. ஸோ அது வந்து நம்ம எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிள் தேவைப்படும், த்ரெட்டு, அப்புறம் ஸ்டோன் லேஸு. இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த ஸ்டோன் லேஸ் தான். நெக்ஸ்ட்டு க்ளூ தேவைப்படும். ஸோ இந்த நாலும் தான் வந்து இன்றைக்கான கிளாஸ்க்கு நமக்கு தேவையானது. ஸோ பேங்கிள்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து 4 கட் பேங்கிள் இருக்குல்ல, அந்த 4 கட் பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி த்ரெட்டும் வந்து எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நான் 26 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ அதிகமான ஸ்டாண்ட்ஸ்லாம் கிடையாது. இதில் நம்ம ஆல்ரெடி எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும்னு சொல்லி நான் சார்ட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த சார்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் வந்து தேவைப்படுதோ, எந்த பேங்கிளுக்கு எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை பார்த்துட்டு நீங்கள் ரேப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் 26 ஸ்டாண்ட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இந்த செயின் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து டபுள் லைன் இருந்துச்சு, நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ சிங்கிளில் மட்டும் நான் கட் பண்ணி சென்டரில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பேங்கிளுக்கு வந்து எவ்வளோ சைஸ் தேவைப்படுது, எவ்வளோ லென்த்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த டபுள் லைனில் இருக்க ஸ்டோன் நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அந்த மாதிரி ஸ்டோன் யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் 2 கட் பேங்கிள் இருக்குல்ல, அந்த பேங்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 4 கட் பேங்கிள்ன்றனால அதோட அகலம் வந்து கம்மியாக தானே இருக்கும், அதனால் ஒரு லைன் மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் பாருங்கள், த்ரெட்டு வந்து நான் 26 ஸ்டாண்ட்ஸ் வந்து நான் இதில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏற்கனவே ஸ்டாண்ட்ஸ் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி பேங்கிள்லேயும் வந்து நல்லா கம் பேஸ்ட் பண்ணி வைங்க. க்ளூ வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ரேப் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போ வந்து நான் ரேப் பண்ணுறேன் பாருங்கள். ஆல்ரெடி நமக்கு பேங்கிள் எப்படி ரேப் பண்ணுறதுன்னு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ பேங்கிள் வந்து நீங்கள் ரேப் பண்ணும்போது பொறுமையாகவே ரேப் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஒரு ரோல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த த்ரெட்டு மேலே இன்னொரு ரவுண்டு வந்து கொடுக்காதீங்க, அதுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் கொடுக்கணும். நிறைய பேர் வந்து குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க, த்ரெட்டு வந்து எனக்கு பத்த மாட்டேங்குது, இவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறீங்க, அது எடுக்கிறேன் பத்த மாட்டேங்குது அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். பக்கத்தில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வளையலும் மொந்தமாக தெரியாது. நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. ஸோ நான் இப்போ எப்படி நான் உங்களுக்கு ரோல் பண்ணி காட்டுறேன், த்ரெட்டை வந்து ரேப் பண்ணி காட்டுறேனோ அதே மாதிரி நீங்களும் ரேப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் வந்து த்ரெட்டை ரேப் பண்ணும்போது டைட்டாக ரேப் பண்ணணும். கொஞ்சம் லூஸ் விட்டீங்க அப்படின்னாலும் ஒவ்வொரு த்ரெட்டு வந்து மேலே தெரியும். ஸோ அதனால் டைட்டாக நீங்கள் எந்த இடத்துல ரேப் பண்ணுறீங்களோ நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு நீங்கள் ரேப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம கிளாஸோட டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் எந்த அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியதில்லை. கிளாஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்டும் கம்பல்சரி கிடையாது. நான் திரும்ப இதை தான் நான் சொல்கிறேன். கிளாஸ் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ எந்த அமௌண்ட்டுமே நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். மெட்டீரியலும் வந்து உங்களுக்கு என்கிட்ட வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஷாப் இருந்ததுனாலும் அங்கே கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். என்னோடய கிளாஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. என்கிட்ட தான் நீங்கள் வாங்கணும் அப்படின்லாம் எந்த கம்பல்ஷனும் கிடையாது. அது உங்களோட சாய்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நம்ம கிளாஸோட டைமிங் வந்து நம்ம குரூப் வந்து மார்னிங் 10 to ஈவினிங் 6:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நான் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன்.
ஸோ நீங்கள் த்ரெட்டை வந்து ரேப் பண்ணும்போது டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் லூஸ் விட்டாலும் அடுத்தடுத்த த்ரெட்டு வந்து லூஸ் ஆயிரும், மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ரேப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை ரேப் பண்ணுறப்ப கரெக்டாக ரேப் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை நல்லா ரேப் பண்ணதுக்கப்புறம் அதை சுற்றிலும் சென்டரில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த சென்டரில் வந்து நீங்கள் க்ளூ, நம்ம நார்மல் ஃபேப்ரிக் க்ளூ இருக்குல்ல, ஸோ அந்த ஃபெவிக்ரில் அதை வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. சைடில் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் வந்து இந்த ஸ்டோன் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இதுதான் இன்றைக்கான கிளாஸ். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ஸோ நாளைக்கான கிளாஸில் வந்து இதே பேங்கிளில் நம்ம எப்படி இன்னொரு த்ரெட்டை வந்து ரேப் பண்ணுறதுன்னு சொல்லி நாளைக்கான கிளாஸில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ நல்லா பாருங்கள். நான் வீடியோ எந்த இடத்துலையுமே நான் ஸ்பீட் பண்ணலை. ஏன்னா நிறைய பேர் பிகினர் இருக்காங்க, எனக்கு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறாங்க, எங்களுக்கு எப்படி மறுபடியும் ரேப் பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல, தெளிவாக நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் த்ரெட்டை ரேப் பண்ணுறது முதற்கண்டு நான் வந்து நார்மலாக எப்படி நான் ரேப் பண்ணினோ அதே மாதிரி நான் காட்டியிருக்கேன். எந்த ஸ்பீடும் நான் கொடுக்கல. ஸோ கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். பார்த்துட்டு பிகினர்ஸ் சொல்கிறேன் நான். பிகினர்ஸ் நல்லா பார்த்துட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஸ்டோனை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா காய விட்டுருங்க. ட்ரை ஆயிடுச்சுன்னா அது அப்படியே செட் ஆகிரும், நல்லாயிருக்கும். ஸோ இந்த பேங்கிளும் வந்து நம்ம பார்டர் பேங்கிளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் வந்து நீங்கள் 2 கட் பேங்கிள் போட்டுட்டு 2 சைடும் பார்டருக்காக இந்த பேங்கிள் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பேங்கிள் அளவு வச்சு எடுத்து நீங்கள் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதோட இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் ஆகுது. நாளைக்கான கிளாஸில் வந்து உங்களுக்கு இன்னொரு த்ரெட்டை எப்படி ரேப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நாளைக்கான கிளாஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். ஸோ இது நல்லா ட்ரையாக விட்டுருங்க. ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் எடுத்து பேங்கிளில் யூஸ் கையில் போட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும்.